அண்மை செய்தி. கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே சரக்கு கப்பலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி. நடுக்கடலில் சரக்கு கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த கப்பலில் பயணித்தவர்களின் நிலை தற்போது என்ன? விவரங்கள். சுபா, கொழும்பில் இருந்து மும்பைக்கு சரக்குகளை ஏற்றிக்கொண்டு வான்ஹாய் 506 எனப்படும் சீன கப்பல் ஒன்று வந்து கொண்டிருந்தது. இந்த கப்பல் பார்த்தோன்னா கோழிக்கோடு பேப்பர் துறைமுகத்திலிருந்து 45 அல்லது 50 மைல் தொலைவில் கப்பலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தை பார்த்தோன்னா இந்த கப்பலின் அருகே சென்று கொண்டிருந்த ஒன் மார்வல் என்ற கப்பல் இது குறித்து இந்திய கடலோர கடற்படைக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதனை எடுத்து பார்த்தோன்னா கொச்சியில் இருந்து இந்திய கடலோர கடற்படை கப்பலும் சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ளன. தற்போது இந்த தீ விபத்தின் காரணமாக பார்த்தோன்னா அந்த சரக்கு கப்பலில் இருந்து ஒரு 50க்கு மேற்பட்ட கண்டெய்னர்கள் தீயில் எரிந்து கடலில் விழுந்ததாக கூறப்படுகிறது. மேலும் பார்த்தோன்னா இந்த தீப்பிடித்து எரிந்த கப்பலில் ஒரு 40க்கு மேற்பட்ட பணியாளர்கள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்திய கடலோர கடற்படை கப்பல் தீப்பிடித்து எரிந்த கப்பலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த கப்பல் தீப்பிடித்து எரிந்த கப்பல் அருகே சென்று அதனுடைய தீயை அணைக்கும் பணியும், மேலும் பார்த்தோன்னா அந்த கப்பலில் மாட்டிக்கொண்டிருப்பவர்களை மீட்கும் பணியும் தற்போது சிறிது நேரத்தில் நடைபெற உள்ளது. சுபா.